நேற்றைய பட்ஜெட்டுக்கும், இன்றைய பட்ஜெட்டுக்கும் 2த்துக்குமே விமர்சனங்கள் தான் எழுது. இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. எங்களுடைய ப்ராடக்ட்ட நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ணியிருக்கீங்க அப்டின்னாங்க. எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது இன்னைக்கு சொன்னது என்னன்னா, நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ல வந்து நாங்க பேசுவோம். நாங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் சிஎம் அவர்களுக்கு தைரியம் இருந்தா வாய் தொறந்து பேசுங்க. நாங்க அத கேட்கணும். அந்த கருத்துக்கள் நாங்க கேட்கணும். ஆன்சர் எங்களுக்கு வேணும் அப்டிங்கிறாங்க. உட்காந்து கேட்பாங்களாம்மா? பேசினாலே நீங்க தான் எழுந்து போடுறீங்களப்பா. சில வீட்ல வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ரேஷன்லேருந்து வருது. அதையும் தாண்டி செலவுக்கு காசு. இந்த ரூ. 1000 குடுத்தா அத வச்சு நாங்க செலவு பண்ணுவோம்னு சொல்றாங்க. அத நான் கேட்டும் இருக்கேன். அப்படிங்கிறவங்க ரூ. 2500 அப்படிங்கும்போது அத நம்பி தான் ஓட்டு போடுறாங்க. அதுதான். சரி விஜய் சார் வர ரூ. 2500 திரும்ப நான் அன்னபூர்ணி 6 சிலிண்டர். அது நமக்கு கிடைக்கும். வருஷம் ஃபுல்லா சிலிண்டரும் இருக்கும், சாப்பாடும் இருக்கும். அந்த ரூ. 2500 மாசத்த ஓட்டிலாம் நெனச்சு போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த இது கிடைக்கலல்ல. ஏன்? கிடைக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. கிடைக்கும். விஜய் வெர்சஸ் உதய் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சா தான் நடக்குது. அது வந்து அங்கிருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். கூட இருக்கவங்களுக்கு கிட்ட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்லி மேட்ச்னாலே விளையாடுவோம். ஆனா பெருசா பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறது தான். அது உண்மையா? இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் கிடையாது. இது ஆக்ஷன். லிட்ரலி ஒரு ஆக்ஷன். இது வந்து ஒரு மொமெண்ட்டு. என் மக்களை, என் பெண்களை நீங்கள் வந்து தரைக்குறவா பேச ஆரம்பிச்சிங்கன்னா நான் எந்த லெவல்லையும் இறங்கி அடிப்பேன்னு காட்டியிருக்காங்க. இந்த கைது பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த மாதிரியான கைதுகள் தான் அவங்களுக்கு உணர்த்தம். நாம் ஆட்சியில் இல்லை, டிவிகே கவர்மெண்ட் தான் நடத்திட்டு இருக்குன்னு உணர்த்தம். இல்லைன்னா மறந்துடுறாங்க. இல்லைன்னா அவங்க தான் ரூலிங்கில் இருக்காம நினச்சிக்கிறாங்க. சினிமா படத்துலலாம் சொல்ற மாதிரி என் தலைமை மேல கை வச்சுன்னா தமிழ்நாடு அதை தான் ட்ரை பண்ணீங்க. நீங்க நடந்துச்சு. அதுதான் ட்ரை பண்ணீங்க. எவ்வளவு தப்பு. இதுதான் ஒரு 60 வருஷ பாரம்பரிய கட்சி பண்ணணுமா கேட்குறேன். அண்ணா வணக்கம். வணக்கம் 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 தம்பி. ஓகே. சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கு. நேற்றுக்கு வந்து தமிழ்நாடுடைய பட்ஜெட், இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் அப்படிங்கும்போது நேற்றுக்கு வந்து 2 மணி நேரம் மேலே நடந்துச்சு. இன்னைக்கு 2.5 மணி நேரம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது எடப்பாடி அவர்கள் சொன்ன கருத்து தான் நான் முன்னாடி சொல்கிறேன். என்னன்னா, நேற்றுக்கு நடந்ததை விட இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் அதிகமாக நடக்குது. அப்படி நடந்துமே அதில் ஒன்றுமே கிடையாது. எதுக்கு இவ்வளோ மணி நேரம் பேசி எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றுமே கிடையாதுன்றது எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? இது வந்து புதுசு இல்லை, ஏற்கனவே இருந்ததுக்கு பிளாஸ்டிக் ஒட்டி அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரு. திமுகவோட கருத்து தான் அது. இவர் திமுக முகமாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பேசிகிட்டே இருக்கீங்க. ஒத்துக்கிறோம். நீங்கள் முன்னாடியிலேருந்து இந்த ஐடியா வச்சுருக்கீங்க. என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? மக்களுக்கு எது செயல்பாட்டில் இருக்குது? அப்போ பேச்சளவில் தானே இருந்திருக்கு இவ்வளோ காலமாகவே. அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு கட்சி வந்திருக்கு. இப்போ செயல்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. காடுகளை உருவாக்கணும்னு இப்போ நீங்கள் எப்போ பேசுனீங்க? எப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்க? இன்றைக்கி இந்த கட்சி காடுகளை உருவாக்குறேன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வருது. அதுக்கு 111 கோடி ஒதுக்குது. நீங்கள் எப்போ இதெல்லாம் பண்ணீங்க? சரி, திமுக ஆட்சியில் எப்போ தான் சொன்னாங்க? வெங்காயம் விலை ஏறுது இறங்குது. இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு கிடங்கு நாங்கள் அமைக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க. நீங்கள் எப்போ இதை பண்ணீங்க? இந்த மாதிரி லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். இதை ஒத்துப்பாங்களா? அப்பா சூப்பர் பட்ஜெட்டுப்பா, இது வேறு லெவல் பணம் சொல்லுவாங்க. மாட்டாங்க. ஏன்னா அதான் அவங்க அரசியல். முன்னாடி நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம். மன உளைச்சலில் எதை வந்தாலும் அதை எதிர்த்து பேசுறது, மறுத்து பேசுறது, அதுக்கு ஒரு கருத்து பேசுறது, இதுதான் இன்றைக்கி நடக்கிற அரசியல் சூழலாகவே இருக்குது. இதையெல்லாம் கடந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, அதுவும் இன்றைக்கி விவசாயிகளுக்கு பெரும்பான்மையான விவசாயிகள் பயனடைகிற அளவில் இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. இதில் குறிப்பாக விஜய் சார் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இந்த பட்ஜெட்டுகளை பற்றி பேசி. அவர் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வாழ்த்த மாட்டார், உங்கள் வேலை சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு புகழ மாட்டார். அது ரொம்ப சிறப்பாக பண்ணால் மட்டும்தான் அந்த கருத்தை அவர் சொல்லுவார். இன்றைக்கி அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த அளவில் தமிழ்நாட்டில் எல்லா வகையான மக்களும் பயன்படுற அளவுக்கு இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. ஓகே. நேற்றைய பட்ஜெட்டுக்கும் இன்றைய பட்ஜெட்டுக்கும் 2த்துக்குமே விமர்சனங்கள் தான் எழுது. இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. எங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது இன்னைக்கு சொன்னது என்னன்னா, நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனில் வந்து நாங்கள் பேசுவோம். நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் சிஎம் அவர்களுக்கு தைரியம் இருந்தால் வாய் தந்து பேசுங்க. நாங்கள் அதை கேட்கணும். அந்த
கருத்துக்கள் நாங்க கேட்கணும். ஆன்சர் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உட்காந்து கேட்பாங்களாம்மா? பேசினாலே நீங்க தான் எழுந்து போடுறீங்களேப்பா. சரி அதுக்காக இப்ப இந்த வாட்டி உட்காந்து கேட்பீங்கன்னே வச்சுக்கோங்க. ம். இப்போ உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அங்க நெறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. யார் யாரு? இப்ப விஜய் சார் மட்டும் இல்ல. ஆ. எ நீங்க கீழ இருக்கவங்க சொல்ற பதிலுக்கு முதல்ல கேட்கறதுக்கு தயாராவுங்க. ம். ரொம்ப வெறி கொண்டு நீங்க கேட்கிற கேள்விய விட அவங்களுடைய பதில்கள் ரொம்ப வீரியமா இருக்கும். அந்த லெவல்ல எல்லாம் தயாரா இருக்காங்க. ம். நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க கேள்விகள நியாயமா வைங்க. ம். உங்க இயலாமைய, உங்க ஆட்சி காலத்துல செய்ய முடியாத விஷயங்கள, அதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆட்சி மேல திணிக்கிற வேலைய இல்ல பார்க்கக்கூடாது. நியாயமா தானே கேட்டிருக்காங்க. மகளிர் தரக்கூடிய ரூ. 2,500 நீ தரல. ம். சொன்னீங்க நீ தரல. அப்படி கரெக்ட்டா இப்போ தானே இதுக்கு கேட்கறாங்க. முன்னாடி வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் இதெல்லாம் வந்து ஏன் குடுக்கலன்னு கேட்டீங்க. ம். இன்னைக்கு அது நடந்துருச்சு. ம். இப்போ காலப்போக்குல நீங்க திரும்ப திரும்ப சொல்றது தான். ரூ. ம். 1000 குடுக்குறேன்னு சொன்னதையே வந்து 1 வருஷம் கழிச்சு தான் குடுத்தீங்க. ரூ. 1000 நீங்க அவ்வளோ டைம் எடுத்தீங்க. ம். நாங்க எதா கேட்டோம்? இல்ல இப்போ வேற அந்த வழி இல்ல. தாய்மாமன் தங்கமகன் திட்டம் இப்ப ரொம்ப அவசியமா? இல்ல மகளிர் குடுக்க வேண்டிய ரூ. வாக்குறுதியில இருக்கா 2,500 ரொம்ப இல்லையா? அவசியமா? இல்ல. ம். வாக்குறுதியில இருக்கா இல்லையா? வாக்குறுதியில இருக்கு. வாக்குறுதியில இருக்கு. இதுவும் வாக்குறுதியில அப்போ இருக்குல்ல? நீங்க ம். செஞ்சாலும் ம். வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேட்க போறீங்க. ம். செய்யலனாலும் அத குறை சொல்ல போறீங்க. இப்ப இது 2மே நடந்துட்டே தான் இருக்க போகுது. ஆனா, இவரு ஏன் அத ம். குடுக்குறாரு அப்டின்னா, இன்னைக்கும் எளிய வீடுகள்ல இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு, ம். எளிய வீடுகள்ல பெண்கள வந்து கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளோ கடனாளி ஆகுறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. ம். அவங்க கிட்ட போய் கேளுங்க. ம். இது எவ்வளோ அவசியம்ன்னு. ஓகே. அதையும் தாண்டி ம். சில வீட்ல வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ரேஷன்லேருந்தே வருது. ம். அதையும் தாண்டி செலவுக்கு காசு. இந்த ரூ. ம். 1000 குடுத்தா அத வச்சு நாங்க செலவு பண்ணுவோம்னு சொல்றாங்க. அத நான் கேட்டும் இருக்கேன். ம். அப்படிங்கிறவங்க ரூ. 2,500 அப்படிங்கும்போது அத நம்பி தான் ஓட்டு போடுறாங்க. அதுதான். சரி விஜய் சார் வர ரூ. 2,500 திரும்ப நான் அதான் சொல்றேன் அன்னபூர்ணி நானு. 6 சிலிண்டர். ம். அது நமக்கு கிடைக்கும். வருஷம் ஃபுல்லா சிலிண்டரும் இருக்கும், சாப்பாடும் இருக்கும். அந்த ரூ. 2,500 மாசத்த ஓட்டிர்லாம்னு நெனச்சு போடுறாங்க. ஆனா ம். அவங்களுக்கு அந்த இது கிடைக்கலல்ல. ஏன்? கிடைக்கலன்னு கிடைக்கவே இல்லன்னு சொல்லக்கூடாது. ம். கிடைக்கும். ஏன் நான் என்ன சொல்ல வரேன் திரும்ப, ம். ஒரு வாக்குறுதி குடுக்குறோம். ஒரு கட்சி குடுக்குது. ம். எந்த அமௌண்ட்ல குடுப்பாங்க? பாக்கெட்லேருந்து எந்த கட்சியும் குடுக்காது. ம். அவங்க நிதி நிலை என்னவா இருக்கு? அவங்க இருப்பு என்னவா இருக்கு? ம். மத்த ஸ்கீம்ஸுக்கு என்னென்னலாம் ஒதுக்குறாங்க? அத தாண்டி இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ ஒதுக்க முடியும்? இதெல்லாம் பார்த்து தான் ஒரு வாக்குறுதிக்கு நம்ம முன்னெடுப்பாங்க. ஒவ்வொரு அரசும் இதான் பண்ணும். ம். அதன் அடிப்படையில தான் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ரூ. 1000 குடுப்பேன்னு சொன்னீங்க. ம். 1 வருஷம் கழிச்சு தான் குடுத்தீங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி 3 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள வாக்குறுதிகள்ல பல விஷயங்கள்ல எதெல்லாம் பாசிபிளோ அதுக்கு நிதி ஒதுக்கி அத ம். நிறைவேத்திட்டே வராங்க. இப்ப இந்த ரூ. 2,500 குடுக்குற டைம்குள்ள இந்த ரூ. 1000 ஹோல்ட் பண்ணல. அது அத்தியாவசியம். ஏதோ அதுல பயனடைஞ்சுட்டு இருக்காங்க, குடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுவும் பூர்த்தி பண்ணப்படும். நீங்க 1 வருஷம் கழிச்சீங்க. 1 வருஷம் கழிச்சு தான் குடுத்தீங்க. 3 மாசம் தான் ஆச்சு. டைம் குடுங்க. ம். நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லல. கிடைக்காதுன்னு யாருமே சொல்லவே இல்லையே. ம். கட்டாயம் நிறைவேத்துவாங்க. இந்த அரசு தான் ம். மக்கள் பணத்த பாக்கெட்ல போட்டுக்க கூடாது அப்படின்னு நெனைக்கிற அரசு. அப்போ மக்கள் பணத்த மக்களுக்கே குடுக்குறதுக்கு தயாரா இருக்க ஒரு அரசு. அப்ப நிச்சயம் குடுத்த வாக்குறுதிகள நிறைவேத்துவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேணாம். ம். அவசரப்படாதீங்கன்னு தான் சொல்றோம். ஓகே. மக்கள் பொறுமையா தான் இருக்காங்க. ம். மக்கள் ம். ரொம்ப தெளிவா, பொறுமையா இருக்காங்க. பல பேர் பேசி நம்ம கேட்டுருக்கோம். எங்களுக்கு சரி இந்த ரூ. 2,500 அப்புறம் குடுத்தாலும் பரவால்ல. அப்புறம் குடுத்தா ம். எங்களுக்கு தரமான கல்வி குடுங்க, ம். தரமான வாழ்வாதாரத்த குடுங்கன்னு தான் மக்கள் முன்னெடுக்குறாங்க இப்போ. ம். அடிப்படை வசதிகள சரி பண்ணுங்கன்னு தான் எல்லா மக்களுமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. ம். இவங்க வேற அரசியல் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லாததுனால, இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. ம். மக்களுக்கும், தளபதிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது நீட்டா இருக்கு. ஓகே. இந்த சிஎம் விஜய் வெர்சஸ் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ம். இவங்க 2 பேத்துடைய கிளாஷ் வந்து போய்க்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் பார்த்தா ஆரோக்கியமான ஒரு கிளாஷாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் 2 கட்சிகளுக்கான ஒரு மோதலாவும் பார்க்கப்படுது. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் சொல்றாரு, விஜய் வெர்சஸ் உதய் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சா தான் நடக்குது. ம். அது வந்து அங்கிருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். கூட இருக்கவங்களுக்கு, கிட்ட இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ம். அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி மேட்ச்னாலே விளையாடுவோம். ஆனா பெருசா பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறது தான். அது ம். உண்மையா? ஒருத்தருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஒரு ம். நிகழ்வுல. இன்னைக்கு ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. விஜய் என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் ஒரு பெண்ண பத்தி குறை பேசுற யாரா இருந்தாலுமே விஜய் சார் சிவியர் ஆக்ஷன் எடுப்பாருன்னு காட்டியிருக்காரு. ம். இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் கிடையாது. ம். இது ஆக்ஷன். லிட்டரலி ஒரு ஆக்ஷன். இது வந்து ஒரு மொமெண்ட். ம். என் மக்கள, என் பெண்கள நீங்க வந்து தரைக்குறைவா பேச ஆரம்பிச்சீங்கன்னா, ம். நான் எந்த லெவல்லயும் இறங்கி அடிப்பேன்னு காட்டியிருக்காங்க. ம். இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் கிடையாது. நீங்க எந்த அடிப்படையில ஃப்ரெண்ட்லி மேட்ச் சொல்றீங்க?
நான் அச்சுன்னு உருளணுமா? ம். அதான் நாகரிகமா நீங்கள் எதிர்பார்க்குற அரசியலை? கருத்து மோதல் எந்த லெவலில் வெடிக்குது? இப்போ ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக இருக்காங்க. இப்போ அந்த அந்த தன்மையோடு அவங்க நடந்துக்கணுன்றத ஸ்ட்ராங்காக தாவேகா பதிவு பண்ணுறாங்க. ம். அந்த 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 மாண்பை மீறாதீங்கன்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்போ இது இது வந்து எங்கேருந்து ஃப்ரெண்ட்லியாக மாறுது உங்களுக்கு? இன்னைக்கு இ- ஒரு எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத தரக்குறைவான வார்த்தைகளை திமுக பயன்படுத்துது அவர் மேல. இது எங்க ஃப்ரெண்ட்லியா மாறுது? ம். இன்னைக்கு இல்ல திமுகல கூடிய முக்கிய நபர்கள் யாராவது பயன்படுத்துறாங்களா? திமுக கருத்த ம். தான் கருத்து மாரி எடப்பாடி ஐயா வந்து சொல்லிட்டு போறாரு. ம். இப்ப ஃப்ரெண்ட்லி எங்க இருக்கு? எல்லா கட்சிகளும் திமுக கருத்தை தான் வெளிப்படுத்துது. அப்ப ஃப்ரெண்ட்லி எங்க இருக்கு? ம். தாவேகா திமுக இருக்கா? இல்ல மத்த கட்சிகளுக்கும் திமுக இருக்கா? மக்களுக்கு புரியுதுல்ல. நீங்க என்னதான் சுருட்டி விட்ட பார்த்தாலும் மக்கள் ம். தெளிவா தானே இருக்காங்க. அதுல இது எல்லாமே நம்ம வந்து கடந்து போற விஷயம். ம். என்னைக்குமே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபைட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ம். அதில் மக்கள் பயனடைகிறாங்களா அதான் முக்கியம். அது கரெக்டாக நடக்கும். ஓகே. இந்த நீங்க சொன்ன மாரி அ ஏடிஎம்கே வந்து இவங்களுடைய குரலுக்கு வந்து டப்பிங் பண்றாங்க, இந்த மாரி பேசுறாங்க அப்படின்னு எல்லாத்துடைய கருத்தா வருது. 2 பேரும் அங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு ஒரு இணக்கம் இருக்கா? இவர எதிர்க்கணும் அப்படின்ட்டு. இருக்குல்ல, எல்லாம் வெளிப்படையாகவே தெரிஞ்சிச்சுல்ல. அவங்க ம். கூட்டணி வைக்கிற அளவுக்கு பேசுனாங்கன்றது வெளியே வந்துருச்சு. சொன்னது சாதாரண ஆள்லாம் கிடையாது. சும்மா ஒரு கடைக்கோடி தொண்டர்லாம் சொல்ல. திருமாவளவன்ற ஒரு விடுதலை சிறுத்தை தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களுக்குள்ள அந்த இணக்கம் இருக்கவும் தானே இப்போ ம். நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வந்து இங்கே சேர்ந்தது. இன்னைக்கு ஆ, வேலுமணி அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ம். இப்ப என்ன தாவேக்கால இணைய போறீங்களான்னு கேட்டா, அவர் என்ன அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காரு? ம். இல்ல அந்த சூழல்ல அவங்க திமுக கூட எடப்பாடி இணையற அந்த பேச்சுவார்த்தை இருந்தது. அம்மா கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு அது உடன்தரலைன்னு சொல்லி தான் நாங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்தோம் அன்னைக்கு. ம். அப்போ அந்த ஸ்டாண்டு தாவேக்கா கூட நின்னதுக்கு காரணம் அதுதான். அவங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்கன்றது இன்னைக்கு எஸ். சொல்லியிருக்காருல்ல. ம். ஒளிவு மறைவு இல்லாம தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கு மேலயும் நீங்க அத சப்பக்கட்டு கட்டுனா யார் ஒத்துப்பா? ம். அவங்க ஒண்ணு ஆயிட்டாங்க. மக்கள் விரோத சக்தியா மாறி நிக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, க திமுக சைடுலேருந்து சில கருத்துக்கள்லாம் பார்க்குறேன். ஆ. கர்நாடகா வந்து அந்த அணைய கட்டிடுங்க. தாவேகா தோக்கணும்னு நினைக்கிறாங்க. தாவேகாவ தோக்கும். தமிழ்நாடு மக்கள் ஸ்பாயில் ஆவாங்க. ம். விவசாயிகள் ஸ்பாயில் ஆவாங்க. அதெல்லாம் விட்டேன். உனக்கு தாவேகா மேல இருக்க அந்த வன்மை எங்க என்ன லெவல்ல யோசிக்குது பாரு. அணைய கட்டி அவங்க ஜெயிக்கணுமா? ம். ஒரு கட்சி தோக்குறதுக்கு மொத்த தமிழ்நாடே சஃபர் பண்ணணுமா? எப்படி மாறி இருக்கு பாரு. அந்த வன்மை எந்த உச்சியில போய் நிக்குது. அதான் மனநல பாதிக்கப்பட்டு திரியிறாங்க எல்லாரும். ம். சரியா அவங்க கொஞ்சம் இப்போ இந்த கைது பத்திலாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த மாதிரியான கைதுகள் தான் ம். அவங்களுக்கு உணர்த்தும். நாம ஆட்சியில இல்ல. டிவிகே கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்குன்னு உணர்த்தும். இல்லன்னா மறந்துடுறாங்க. ம். இல்லன்னா அவங்க தான் ரூலிங்ல இருக்க மாரி நெனச்சுக்கிறாங்க. இல்ல நேத்து நான் சில எடிட்லாம் பார்த்தேன். தங்கம் தென்னரசு ஸ்டாலின் கிட்ட பட்ஜெட் குடுக்குற மாரி ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. அதுதான். அப்ப என்னன்னா, நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ம். மாரி கைதுகள் மூலியமா தான் சொல்ல வேண்டியிருக்கு. "எப்பா நீங்க ஆட்சியில இல்ல. நீங்க எதிர்க்கட்சி. ம். நாங்க தான் ஆட்சியில இருக்கோம்னு" சொல்ல வேண்டியிருக்கு. அத உணர்த்தணும்னா இப்படி ஒரு கைது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. ம். புரியும்ல இப்போ? இப்போ பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சதெல்லாம் நீங்க ஆட்சியில இருந்தா ஒளிஞ்சிருக்க மாட்டீங்களே! ஒளிஞ்சிருக்க மாட்டீங்கல்ல? இன்னைக்கு ஒளியிறீங்கன்னா புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு அடாப்டேஷனுக்கு வாங்க. நீங்க ஆட்சியில இல்ல. ம். காதுல வேணா 3 வாட்டி சொல்லலாமா? இல்ல ஆனா இந்த கைது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ம். இவர் குடுத்த ஒரு பயம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த தஞ்சாவூர்ல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வெளிய வரும்போது, அந்த சன் ரூஃப்ல ஏறி வராரு. அங்க அந்த திமுக தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கல்ல, இதுவரைக்கும் அவருக்கு வந்து இந்த மாரி ஒரு எலிவேஷன் வந்து கிடையல. இல்ல. 21 தேர்தல்ல பிரச்சாரம் போனாரு, ஜெயிச்சாரு. இப்ப 26லயும் வந்தாரு. பிரச்சாரம் போனாரு, ஜெயிச்சாரு. அது அந்த பிரச்சாரத்துக்கு வர கூட்டம் வேற. ம். இப்போ இவர வந்து நீங்க ஒரு 0 டூ ஒரு ஹீரோ ஆக்கி விட்டீங்க அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவா இல்ல தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, ம். நீங்க அது நெகட்டிவா பார்க்காத. ம். நான் என்ன சொல்றேன்னா, நெகட்டிவ் இல்ல. இது வந்து பாசிட்டிவா அதான் இருக்கு. அதான் அதான். நான் என்ன டிஎம்கேக்கு பயங்கர சொல்றேன்னா, பாசிட்டிவா இருக்கு. ஒரு ஆளுங்கட்சியா இருந்தது. ம். விஜய் சார் ஆரம்பத்துல சொன்னார்ல, எல்லாருக்குமான அரசா இருப்போம் அப்படின்னு. அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டுமே. அதுதான் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு அவருக்கு ம். ஒரு ஆசை இருக்கும்ல. இப்ப விஜய் சாரு பிரச்சாரம்லாம் போம்போது எல்லா பக்கமும் சூழ்ந்துகிட்டு மக்கள் வந்து இது பண்ணாங்க, வரவேத்தாங்க, ஆர்ப்பரிச்சாங்க. ம். இவங்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்குல்ல. இப்ப அவராலே அந்த கனவு நிறைவேறியிருக்கு.
இதுல நான் லிட்டரேனுக்கு அப்படித்தான் பார்த்தேன் நான். அவர் வந்து அவர் கை காட்டுறது ஓகே சந்தோஷமா இருங்க. ம். புரிஞ்சுக்கங்க. இல்ல உங்களுக்கு அவங்க இந்த சந்தோஷத்த தொண்டர்களுமே அத மென்ஷன் பண்ணாங்க. ம். சிஎம்னால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அதான் அப்படின்ட்டு. இந்த சந்தோஷத்த உங்களுக்கு குடுத்தது யாருன்னு மட்டும் யோசிச்சுக்கங்க. ம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஆ. இப்போ இதுல அந்த கைதுல நெறைய பொதுமக்கள அடிக்கிற வேலையெல்லாம் பார்த்தாங்க. எஸ். இதுதான் நீங்க கொண்டு வர அரசியலா நான் கேட்கிறேன். ம். லிட்டரலி அந்த சினிமா படத்துலலாம் சொல்ற மாரி, என் தலைமை மேல கை வச்சுன்னா தமிழ்நாடே அத தான் ட்ரை பண்ணீங்க நீங்க அது அன்னைக்கு. நடந்துச்சு. ஆ ஆக்சுவலி. கடைய அததான் மூடு, ட்ரை பண்ணீங்க. எவ்வளோ உருப்பு தப்பு. மாரி இருக்கு. ம். இதுதான் ஒரு 60 வருஷ பாரம்பரிய கட்சி பண்ணணுமா கேட்கிறேன். பொதுமக்கள் மேல எப்படிப்பா நீங்க கை வைப்பீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமை குடுத்தது? என்ன முயற்சி பண்றீங்க? அவர் என்ன எதுக்கு அவர அரெஸ்ட் பண்ணாங்க? காவிரி பிரச்சனைக்கா? கா சிரிக்க வைக்காது என்ன? ம். தியாகியா அவரு? ம். கேட்கிறேன். ஒரு பெண்ண கொச்சைப்படுத்தி, அதுவும் பொது வெளியில அவ்வளோ தரைக்குறைவான வார்த்தைய பயன்படுத்தின ஒரு நபர கைது பண்ணியிருக்காங்க. லிட்டரலி நீங்க தான் அவர் மேல தான் கோவப்படணும். இப்படி ஒரு வார்த்தைய பேசி நீ வந்து கட்சிய அசிங்கப்படுத்துறீன்னு கேட்கணும். அத விட்டு அவர கைது பண்ண உடனே, நீ போராட்டம் பண்ணி தொல. ஏன்னா உனக்கு அது வேல. ஏதோ உனக்கு ஒரு பொறுப்பு தேவைப்படும். ம். நானும் போராடுறேன்னு உனக்கு காட்டிக்கணும் அங்க. அது மூலியமா ஒரு பொறுப்பு வாங்கணும் பண்ணிக்கங்க. தப்பே கிடையாது. எல்லா அரசியல்வாதிகளும் பண்றது தான். ம். பொதுமக்கள எங்க நீ அடிக்க போன? அவங்க எல்லாருமே லாக் ஆவாங்க. ம். கைது தொடரும். தப்பிக்கவே முடியாது. ம். ஏன்னா மீடியா வாட்ச் பண்ணுது. யார் யாரெல்லாம் ஆக்ஷன்ல இறங்குனீங்கலாம் பார்த்துன்னு தானே இருக்கோம். ம். எல்லாரும் கைது பண்ணப்படுவாங்க. அது மிஸ் ஆவாது. ம். பொதுமக்கள் மேல கை வச்சா அந்த மனுஷன் விட்டுருவாரா என்ன? ஓகே. கொஞ்சம் ஒரு ம். ஃபிளாஷ்பேக் என்னன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி சீமான் அவர்களுடைய ஸ்பீச் நம்ம வேற கேட்டோம். எதனா பேசலாமா? இல்ல எனக்கு அதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லப்பா என்னன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாத. நமக்கு இல்ல அவர் அவர் சொன்ன வந்து கருத்து நெறைய சொன்னாரு. எனக்கு அவங்க குறிப்பிட்ட ஒண்ணு என்னன்னா எதிர்பார்க்கறது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. இப்போ ம். சீமான் அண்ட் கோ. ம். இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, ம். ஒரு அட்டென்ஷன். நம்ம அவங்கள பத்தி பேசுவோமா? ம். அவங்களுக்கு நெகட்டிவா பிஜேபி மாரி. நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். ம். எத பத்தி இருந்தாலும் நம்மள பத்தி பேசணும். அதுக்கு அவங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்ல. ம். அப்ப நம்ம அந்த இடத்த குடுக்க வேணாம். அந்த ஸ்பேஸ் குடுக்க வேணாம். நம்ம இந்த ஸ்பேஸ் குடுக்கறதுனால தான் அவங்க தொடர்ந்து கண்டதையும் பேசுறாங்க. ஒரு கூலி படைக்கு நம்ம என்ன மரியாதை குடுப்போம்? ம். அந்த மரியாதை அவங்க குடுத்தா போதும். அதுக்கு மேல நம்ம வச்சு பேசுறதுல எனக்கு ம். உடன்பாடு இல்ல. அதனால அவர மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா ஒரே ஒரு சமீபத்தில நான் ரொம்ப அந்த ம். ஆ பாதிக்கப்பட்ட அந்த 37 பேருக்கு அந்த வேலை வாய்ப்பு இது பண்ணதுலலாம் எனக்கு வந்து சுத்தமா உடன்பாடு இல்ல. ம். நான் வெறுத்துட்டேன் லிட்டரலி. எனக்கு மரியாதை இருந்தது. அந்த கட்சி மேல ஒரு தமிழ் தேசியத்துக்காக பேசுற ஒரு கட்சி இருக்குன்னு ஒரு மரியாதை எப்பவுமே இருக்கும். ம். ஆனா இந்த வாட்டி அது போச்சு. ஏன்னா ம். நீ தமிழ் தேசியம் பேசுறேன்ற பேர்ல என் மக்களுக்கே நீ வந்து எதிரா நிக்கிற. எப்படி? ஏன்னா 31 பேருக்கு வேலை குடுத்தத நீ ம். லட்சக்கணக்கான இளைஞர்கள கூட கம்பேர் பண்ணி அத நீ கெடுக்குற. எப்படி நீ அது கெடுக்க போச்சு? ம். லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வெயிட் பண்றாங்க தான். யார் இல்லன்னு சொன்னா? இந்த 31 பேருக்கு வேலை குடுத்தது அத கெடுக்குதா? இவ்வளோ நாளா அவன் படிச்சுட்டு வெயிட் பண்ணும்போது பணம் குடுத்து இங்க வேலைக்கு சேர்ந்தாங்க. அப்பலாம் என்ன பண்ணிருந்த? 1000 பேர், 1,00,000 பேர் வெயிட் பண்ணுகிறான். இங்க காச குடுத்துட்டு அதே வேலைய இன்னொருத்தன் வாங்கின்னு உன் கண்ணு முன்னாடி தானே போயின்னு இருந்தான். அப்பலாம் நீ என்ன பண்ண? ம். இந்த 31 பேர் அதுவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து பணம் காசு அவருக்கு வந்து இவ்வளோ காலம் இவ்வளோ நாளா எவ்வளோ இங்க ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. மகாமகம்லேருந்து இந்த ஏர்ஃபோர்ஸ்லேருந்து எவ்வளவோ ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. ம். எல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு? ஒரு நிவாரணத்த குடுத்துட்டு அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது. இந்த கவர்மெண்ட் அப்படி விடலையே. ம். பணம் குடுத்தா அது செலவாயிடும். அப்ப அவங்க வாழ்வாதாரம் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். அந்த குடும்பத்தில ஒருத்தன நெனச்சு இந்த விஷயத்த ஒருத்தர் பண்றாரு. அப்ப அத நீ கெடுக்கிறன்னா, இந்த கட்சி ம். மேல உனக்கு எவ்வளோ வன்மம்? இந்த மக்கள் மேல எவ்வளோ வன்மம்? என்ன அந்த மக்கள் மேல வன்மம்? ம். நீ ஒழுங்கா இருந்த, நீ சரியா இருந்தீன்னா உன்ன ஏன் விட்டுருக்க போறாங்க? 8லேருந்து ஏன் 4க்கு வந்திருக்க போற? நீ சரியில்ல, நீ விலக போறன்னு தெரிஞ்சதுனால தானே 8லேருந்து 4க்கு வந்த. இந்த செயலால நீ இன்னும் 0க்கு தான் போவ. ஃப்ளைட் வாங்கி ஓட்டுவேன் அப்படிங்கிறாரு. வேணாம்ப்பா எனக்கு எவ்வளோ சூடாக்கிட்டேன். என்ன விட்டு வேற எதுனா பேசு. வேற இல்ல எனக்கு அதுல ஒரே விஷயம் தான் அதுல ம். உடன்படல. என்னன்னா, எல்லாமே சொன்னாரு. ஒரு அரசியல் ரீதியா பேசுறாரு. ஓகே. எல்லாம் தாண்டி ஆ ஃபோட்டோ வச்சிருக்காங்க. சிஎம் ஃபோட்டோ. மூஞ்சி இப்படி வச்சு உட்காந்துருக்காரு. அதான் அப்புறம் சொல்றேனே. இன்னொன்னு இந்த காஸ்டியூம் டிசைனர் யாரு? நான் அவன பார்க்கணும். கலர் கலரா காஸ்டியூம் போடுற, இந்த வேட்டி சட்டை போடுற, கோட் சூட் போடுற அப்படின்னு. ம். இதெல்லாம் பேசணுமா?
தான் நான் சொன்னேனே இப்போ தான். அது வேணா பணம் குடுக்குறாங்க. ம். நீ யோசி அந்த 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 டைம் பீரியட் பாரேன். இந்த பக்கம் சீமான் அண்ணன், இந்த பக்கம் விஜய் பிரபாகர், இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின். இப்போ இவங்க எல்லாமே ஒரே அணி. சரியா? டைரக்ட்டா அட்டாக் பண்றாங்க. அவங்க அஜெண்டா மட்டும் நீ புரிஞ்சுக்கணும். என்ன அஜெண்டா? ம். அதுக்கு முன்னாடி 2 எம்எல்ஏக்கள கைது பண்ணாங்க தாவேகா அரசு. தியாகிகள கைது பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க என்ன அஜெண்டா கிரியேட் பண்றாங்க? ம். ஏதோ நீ உன்ன பத்தி பேசினா நீ அரெஸ்ட் பண்ணுவியா? அப்ப நாங்க எல்லாரும் பேசுறோம். நீ எத்தன பேர் அரெஸ்ட் பண்ண பார்க்கலாம். இதுதான் இப்ப டிஎம்கோட அஜெண்டா. அதுக்கு ம். வேலை பார்த்தவங்க தான் இவங்கலாம். மாறிட்டாங்க. திராவிடியன் ஸ்டாக்கா மாறிட்டாங்க. எல்லாருமே தான். எல்லாமே அப்படி மாறி நிக்கிறாங்க. ம். பணம் தானே. இது வியாபாரம் தானே அவங்கள பொறுத்தவரைக்கும். மக்கள் கிடையாது இது. வியாபாரம். ம். இவங்கெல்லாம் இவங்கள பத்தி பேசினா போதும். யாரு? ஓனர பத்தி பேசினாலே போதும். எதுக்கு ஸ்டாஃப பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? ம். எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க இப்போ ஒரு பணம் குடுக்குறாங்க. அதுக்காக பேசுறாங்க. ம். இப்ப நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப விஜய் சார மட்டும் நீங்க சினிமாலேருந்து சீமானே வந்து சினிமாலேருந்து வந்தவர் தான்ப்பா. இப்போ ஒத்துக்கிறீங்களா? காஸ்டியூம் டிசைனர்லாம் கேட்குறாரு. ம். சினிமாக்காரனுக்கு தான் தெரியும் காஸ்டியூம் டிசைனர் விஷயம்லாம். அவங்க தம்பிகள் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அவர் இன்னமும் பெரிய அவர் புரட்சியாளர்னு தான் பேசுவாங்க. பேசுறாங்க எல்லாருமே. அதுதான். ம். அந்த புரட்சியாளர் ரொம்ப வருஷமா இங்க தான் இருக்காரு. சினிமால ஒரு சமீபத்தில பேசலாம். டைம் சொல்லுங்க, வேஸ்ட் சொல்லுங்க. பண்ணுவோம். சமீபத்தில அவர் சொல்லியிருந்தாரு, நாங்க தள்ளப்பட்டோம். நாங்க வந்து ம். அ இதுக்காக வரல. நாங்க வந்து என் மண்ணுக்காக வந்தோம். கிடையவே கிடையாது. ஆ. என்ன எங்களுக்கு தெரியும் அண்ணே வரலாறு. சினிமால இதுக்கப்புறம் எதுவுமே இல்லன்னு ஒரு இடத்துக்கு வந்த அப்புறம் தானே நீங்க வந்தீங்க. உங்க தொழில் நல்லா பேசுவீங்க. நல்லா பேச தெரியும் உங்களுக்கு. ம். அதிமுக மேடையில போனீங்க, பேசுனீங்க, பணம் வாங்குனீங்க. திமுக மேடையில பேசுனீங்க, பணம் வாங்குனீங்க. தமிழ் தேசிய பத்தி பேசுனீங்க, தொடர்ந்து பணம் வந்துச்சு, தொடர்ந்து சப்போர்ட் கிடைச்சுச்சு. சஸ்டெயின் பண்ணிட்டீங்க. இதுதான் வரலாறு. ம். அதுல நானும் தான். நானும் தான் அன்னைக்கு நம்பி நின்னேன். ஆ. என் அண்ணன் என் மண்ணுக்காக பேசுறாரு. நானும் தான் நின்னேன். நானும் தான் ஓட்டு போட்டேன். இனி நான் தான் இத சொல்றேன். நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றேன். இன்னும் இருக்கிறவங்களும் ஏமாந்துனே இருக்காதீங்கன்னு சொல்றேன். இத புரிஞ்சுக்கினா புரிஞ்சுங்க. இல்ல புரிஞ்சுக்காம திட்டுறவன் திட்டிக்கங்க. 8லேருந்து 4 வர்றதுக்கு காரணம் உங்கள மாரி ஆட்கள் தான். ஓட்டு போட்டு மாத்திட்டீங்க. ஆமா. ம். நம்பிக்கை. என் தமிழ் தேசியம் ஜெயிக்கும் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு தமிழ் தேசியம் ஜெயிச்சுச்சுன்னே தெரியல உங்களுக்கு. தமிழ் தேசியம் தான் இன்னைக்கு நடக்குதுன்னு தெரியல உங்களுக்கு. புரிஞ்சுக்காமயே இருக்கீங்க. ம்ஹ்ம். அத புரிஞ்சிருந்தா என்னாத்துக்கு இந்த பக்கம் வந்து நின்னு இருக்கணுமே. இந்த கனிம வளத்துக்காக ஒருத்தன் நிக்கிறான் இன்னைக்கு. காடுகள வளர்க்கணும்னு ஒருத்தன் நிக்கிறான். ஸ்கீம் கொண்டு வரான். பணம் ஒதுக்கி இருக்கான். காட்சிக்கு வந்துட்டு. ம். நீ என்னாத்துக்கு இங்க இருந்து அத சப்போர்ட் பண்ணி, ஆதரவு பண்ணி பேசியிருக்கணும். இன்னைக்கு வந்து முகக்கேலி பண்ணிட்டு இருக்க உட்காந்து. அது கீழ கை தட்ட வச்சுன்னு இருக்கிற கேட்டு. தமிழ் தேசியம் தான் நடக்குது இங்க. என்ன தமிழ் தேசியம்னா என்ன போய் அவன கர்நாடகாரன பார்த்தா அச்சு திரட்டணும். கேரளாக்காரன பார்த்தா சண்டை போடணும். ம். ஆ? இதான் தமிழ் தேசியமான்னு கேட்கிறேன். ஆந்திராக்காரங்கிட்ட போய் முட்டி நிக்கணுமா? இதான் தமிழ் தேசியமா? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் தமிழனோட அடிப்படை. அந்த அடிப்படையில ஒரு ஆட்சி நடந்துன்னு இருக்குது. அப்போ உண்மையான தமிழ் தேசியம் நடக்குதுன்னு வந்து நிக்க வேண்டியது தானே இங்க? திராவிட அரசியல் கிட்ட போயிட்ட. எதை எடுத்தியோ? இல்ல இவங்க என்னதான் ட்ரை பண்றாங்க. ஆ. இவங்க இந்த பிரச்சாரத்துல இருந்தே நானும் பார்க்குறேன். மேடைகள் போடுறாங்க, பேசுறாங்க. அவங்களுடைய ஒரு ஸ்டைல்ல ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாங்க. அவங்கள பத்தி எதுவுமே பேசிக்க மாட்றாங்க. இப்போ வந்து அதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஎம் எப்படி இருக்காரு? காஸ்டியூம் எப்படி? நீ இப்போ சுத்தி சுத்தி டிஎம்கே பாரு. வந்து கரெக்ட்டா அவங்க மூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு டீசென்ட்டான பாலிடிக்ஸ் போகுது. இந்த அளவுக்கு இறங்க மாட்றாங்க. இல்ல இவங்க ஏன் இது நான் உனக்கு பண்றாங்க? ஒரு கிளாரிட்டி குடுக்குறேன் பாரேன். ம். அவங்க வந்து ஒரு கன்டென்ட் கிரியேட்டர். சரியா? என்டிகே. ஆமா. ஒரு கன்டென்ட் கிரியேட்டர். இப்போ ஆ நீ ஒரு யூடியூபர். நீ வந்து ஒரு ஒரு கன்டென்ட்ட மக்கள பார்க்க வைக்கணும்னா, அந்த டைம்ல எது பீக்கோ அத ஹைலைட் பண்ணி தம்ப்லைன் போடுவ. இல்ல அத பத்தின ஒரு வீடியோ ஒரு கிளிப்பிங் போட்டு அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க வைப்ப. ம். இந்த ஸ்ட்ராட்டஜி டிவிக்கு ஓடுது. ம். சாரி என்டிகே. என்டிகே ஓடுது. மறந்து போச்சுப்பா கட்சி. ம். என்டிகே ஓடுது. ம். அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் சார பத்தி பேசினா நம்ம வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ அவங்க எந்த பத்தி பேசினாலும் அதுல விஜய் சார உள்ள வச்சுப்பாங்க. எதுக்கு? அந்த வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு. இல்ல இவங்க லாஸ்ட் டைமும் அதான் பண்ணாங்க. 21லேருந்து 23 எப்பவுமே வரைக்கும் பண்ணாங்க. என்னன்னா, இப்போ சாட்டை இப்போ இரும்பாவனம் கார்த்தியும் உள்ள வந்துட்டான். இப்போ இவங்கலாம் தம்பிங்க வந்து ஆ யூடியூபாவே வச்சு ரன் பண்றாங்க இந்த விஷயத்த. அண்ணன் மட்டும் அத பண்ணல. அவர் அவுட் சோர்ஸ்ல இருந்து பண்றாரு. ம். ரொம்ப சிம்பிள். எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே.
செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம சந்தோஷம் தான். எல்லாம் ஏதோ அ மக்களுக்காக வரீங்க, மண்ணுக்காக வரீங்க. எனக்கு உண்மையாவே அ இடும்பாவனம் கார்த்திக் வந்து நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லா என்ன மறந்துருப்பான். எனக்கு நான் நாம் தமிழர் நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு தெரியும். ம். நல்ல ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்ட ஒரு தம்பி. ம். தம்பி தான். ஆனா இன்னைக்கு அந்த ஒரு கட்சிய மீறி போயிடக்கூடாது, கட்சிய மீறி பேசிடக்கூடாதுன்ற அந்த விஷயத்துல என்ன பண்றீங்கன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இன்பவானம் கார்த்திக் மாரி எத்தனை புரட்சிகரமான இளைஞர்கள் அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க தெரியுமா? ம். வேற வழி இல்லாம. இதுல நமக்கு வருத்தமே ஏற்படுது சீமான் அண்ணன் மேல. அண்ணா அந்த பசங்கள என்னண்ணா பண்றீங்க வச்சுக்கின்னு? ம். இப்போ கூட நான் கோரிக்கை வைக்கிறேன். தயவு செஞ்சு தாவேக்கால வந்து சேருங்க. கூட்டணி வைங்க. ஆ. இந்நேரத்துக்கு நீங்க வந்து ஆட்சிய பிடிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நீங்க நெனச்சிருந்தீங்கன்னா, ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு கட்சிய அறிவிச்சு உள்ள வரும்போதே, "வா தமிழ் தேசியம் வாடா தம்பின்னு" சேர்ந்திருக்கணும். அப்ப திராவிடம் தான் கொண்டு வர, திராவிடத்த தான் அப்படி எடுத்துன்னு வர, வேற முகத்துல எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ திராவிடம் கொண்டு தான் போய் சேர்ந்திருக்க. அவங்ககிட்ட தான் பணம் வாங்கி வேலை பார்த்துன்னுருக்கிற. நீ ம். இல்லன்னு மறுத்தா யாரும் நம்பவே மாட்டாங்கண்ணா. யாருமே நம்ப மாட்டாங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நீ இங்க எப்பயோ வந்து சேர்ந்திருக்கலாமே. இன்னைக்கு ஆட்சியில பங்கு வாங்கின்னு ஒரு நல்ல மக்களுக்கு நல்ல விஷயங்கள பண்ணியிருக்கலாமே நீ. ம். இதெல்லாம் நமக்கு வருத்தம் தான். இப்ப பாரு நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு வந்து ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போலாம். ஓகே. டிவிக்கூட பட்ஜெட்டுக்கு நெறைய விமர்சனங்கள் வருது. ஒரு ம். கருத்து என்ன? விமர்சனங்கள கடந்து தான் இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியே அமைச்சது. பட்ஜெட்டும் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. மக்கள் பயனடைறாங்களா? அதான் முக்கியம். ம். ஒரு திட்டம் சொல்லளவுல இல்லாம செயல் வடிவத்துக்கு மாறுதா? அதுதான் நமக்கு முக்கியம். ம். நான் எதன் அடிப்படையில இது செயல் வடிவத்துக்கு மாறும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, ம். இப்போ பணத்தையே எதிர்பார்க்காத, பணம் சம்பாதிக்கணும்னு நெனைப்பில்லாத ஒரு முதல்வர் நமக்கு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்களான்னு கேட்டா, இருந்தாங்க. ம். ஆனா அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. யாருன்னா, குறிப்பா எம்ஜிஆர் சார் சொல்லலாம், ஜெயலலிதா அம்மா சொல்லலாம். அவங்க ஏற்கனவே ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் போனாங்க. அதனால ம். அவங்களால ஃப்ரீடமா நெனச்ச மாரி ஒரு திட்டத்த செயல்படுத்த முடியாது. அந்த கட்டமைப்புக்குள்ள என்ன இருக்கோ, அத தாண்டி தான் மக்களுக்கு ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள பண்ண முடியும். ம். ஆனா தாவேக்கா அப்படி கிடையாது. இவரு சொந்தமா ம். பில்ட் பண்ண ஒரு அரசாங்கம். ஓகே. இவர் மட்டும் தான் பவர் சோர்ஸ். ம். அப்போ இவரு என்ன நெனைக்கிறாரு? அப்படின்றத மக்களுக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். ம். எந்த தடுப்புமே கிடையாது அவருக்கு. மத்த கட்சிகள் அந்த அந்த வசதி கிடையாது. இந்த கட்சியில அந்த வசதி இருக்கு. ம். அதனால அந்த திட்டம் அப்படிங்கிறது வந்து செயல் வடிவத்துக்கு இங்க ஈஸியா மாறும். மக்கள் பயனடைவாங்க. நான் அடிச்சு சொல்றேன். தமிழ்நாடு எல்லா விஷயங்கள்லயும் வளர்ச்சி திட்டங்கள்ல முதன்மை இடத்த புடிச்சே தீரும். ஓகே. அதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு வேணாம். ஓகே. நேர்காணலுக்கு மிக்க நன்றி. அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.